வணக்கம் நண்பர்களே! வாழ்க்கையில உருப்பட சீரிஸ்ல இன்னைக்கு நாள் 10. ஆக்சுவலா 15வது நாள் வர வேண்டியது. உடம்பு சரியில்லாதனால ஒரு வாரம் சும்மா இருந்துட்டேன். லாஸ்ட் வீடியோல சைக்கிள் கொஞ்சம் மோசமா டெலிவரி ஆயிருச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பார்ட்ட மாத்துறதுக்காக சைக்கிள் ஷாப் கிளம்பிட்டேன். ஈவினிங் வர சொன்னாங்க. சரி ஈவினிங் போய் பார்த்தா நம்ம சைக்கிள் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அத பிக் பண்ணிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப மோசமாவே இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டுறதும் சரி, அங்க வேலை பார்க்குறதும் சரி, ரொம்ப மோசமா இருந்துச்சு. தடமாற்றத்தோட நின்னுட்டு இருந்தேன். என் நண்பன் வந்தான். இப்பலாம் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாதியிலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். உடம்பு சரியில்ல. என்னன்னே தெரியல. ஒரு 3 நாளா சரியாவே தூங்கவும் இல்ல. ரெஸ்ட் டைம்ல கடைக்கும் போகல. வீட்லயே தான் இருந்தேன். ஸோ வெளியில எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போனேன். அப்பதான் தோணுச்சு, நம்ம எதுக்காக வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன்ல, ஸ்கெடியூல் ரெடி பண்ணணும். என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு. எனக்கு இப்போ நிறையவே டைம் இருக்கு. ஸோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கத்துக்கணும். மெயினா நான் ரொம்ப நேரம் தூங்குறேன். ஸோ அந்த தூக்கத்தை குறைக்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். தூக்கத்தை குறைக்கிறதுக்குலாம் கிளாஸ் கிடையாது. என்னென்ன டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டண்டா வச்சுக்கிறதுக்காக நான் வந்து கிக் பாக்ஸிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். நான் போற மாதிரி அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து கோடிங் கற்றுக்கணும். சுத்தமாக தெரியாது, வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால கோடிங் கற்றுக்க போகிறேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஒரு 12 கிலோமீட்டர் வந்துட்டேன் எனக்கே தெரியாமல். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டோமே அப்படின்னு. இருந்தும் இதில் என்னோட பொட்டன்ஷியலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ தூரம் என்னால் வர முடியும் அப்படின்னு. வர வழியில் கண்ணே தெரியல, மஞ்சள் கொடியே மஞ்சள் லாரியான்ற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ தட்டு தடுமாறி வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பார்ப்போம், பை.